ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு லெமன் ரைஸ் தான். அதே வந்து கொஞ்சம் எப்படி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்றனால தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சீரகம், கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு அது எல்லாமே போட்டுட்டு இஞ்சியை மட்டும் நல்லா திருவி அதில் போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ்க்கு. அப்புறம் பெருங்காயத்தை அந்த எண்ணெயிலே போட்டாச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு மஞ்சத்தூள் நம்ம போட்டோம். இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது, பச்சை மிளகா தான் அதுக்கு காரம். உப்பு போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஒரு ஜூஸ் அதில் வந்து அது ஒரு பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதை ஊற்றினேன். அதுதான் மெயின் பாயிண்ட்டு, ஏன்னா கசந்துரும். இல்லைன்னா நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அது சோனா மசூரி ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். புழுங்கல் அரிசியில் பண்ணுறதை விட, இப்போ சாதா பச்சை அரிசியில் பண்ணுறதை விட இந்த சோனா மசூரி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேர்க்கலையை வறுத்து வேர்க்கலையை வந்து நல்லா அந்த தோல் நீக்கிட்டு அதையும் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வேர்க்கலையை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பண்ணுறோம் இல்லையா, லெமன் கூடவே சேர்த்து அதை வந்து நம்ம வறுத்துடக்கூடாது, அதோடைய புளிப்புலாம் அதில் ஏறிடும். ஸோ லாஸ்ட்டில் வேர்க்கலையை வந்து நல்லா போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. தேங்க்யூ.